கருப்பசாமி மறுபடி கணக்கம்பாளையம் போயிடுச்சு. என் குடும்பத்தில் பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும். இப்போ ஒரு வீடு 2 வீடு ஆகிப்போச்சு, அப்படி தானே? அதனால் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும். அப்படியாப்பா, நீ தான் பதில் சொல்லணும். சரி, நீ 2 பேர் போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, இன்னும் ஒரு 8 மாதத்துக்கு டைம் சரியில்லை. 8 மாதத்துக்கு சரியில்லை. சரிப்பா, இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் நீ சொல்கிறமானே? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். 8 மாதம் டைம் சரியில்லை. அதனால் 8 மாதத்துக்கு நம்ம தனியாக இருக்கலாமா, ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா, சரி, வர தை 10ஆம் தேதி வரைக்கும் இப்போ நீ இருக்கிற மாதிரி தனியாகவே இரு, சரியா? தை 10க்குள்ளே நான் கருப்பசாமி போய் வழக்காடி பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லி ஆக மொத்தம் ஒன்றா சேர்த்து வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து விட்றேன். அதை பற்றி எந்த வித குழப்பமும் பட வேணாம். 2 பேர்த்துக்குமே ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறான். அதனால் உனக்கும் வாயை கம்மி பண்ணணும், உனக்கும் வாயை கம்மி பண்ணணும். அதனால் என் சகோதரன் என்னங்கிறான், தை 10ஆம் தேதி வரைக்கும் எதுவும் பேச வேணாம் அப்படின்ட்டுருக்கான். தை 10க்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். உனக்கு ஒன்றா போய் இருந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல? உனக்கு உன்னோட மரியாதை குறையாமல் இருக்கணும், அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி எந்த வித குழப்பம் இல்லாமல் இருக்கணும். என் சார்பில் நான் போய் பார்த்தா நான் எதுவுமே பேசுகிறதில்ல, அப்படி தானே? அப்படி தானே? நான் எதுவுமே பேசுகிறதில்ல. ஆனால் பிரச்சனை வந்துடுது வர்றது இல்லையா? அதனால் எனத்தினாலேயும் தெரியல. அதனால் தை 10ஆம் தேதிக்குள்ளே 3 பேர், இப்போ 2 வீடாக இருக்குது, 3 பேர் ஒரே வீடாக கருப்பசாமி உன்னை உட்கார வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி நான் முடிவு பண்ணுறேன், கிட்டவா. இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி 4 பேர் மதிக்கிற மாதிரி குடும்பத்தோடு ஒன்றா சேர்த்து வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு தான் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். இப்போ சேர்த்தி வாழ்கிறதுக்கு முன்னே உத்தரவு. வர வியாழக்கிழமைக்கு வா, மற்றதுக்கு உண்டானது நான் உனக்கு சொல்கிறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னை இருப்பிடத்தில் வச்சிடறாமானே. உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் நீயும் எதுவும் பஞ்சாயத்து பேச வேணாம், யாருக்கும் சப்போர்ட்டும் போட வேணாம். நானாக உனக்கு ஒரு முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சுற்றி வச்சா போதும்ல. நான் அமைச்சு தரேன், கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் பாங்க உன்னோட இருப்பிடத்தில் வச்சுட்டு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னும் இருந்து குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி அத்தனை பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்குண்டான முடிவு நான் பண்ணிடுறேன் ப்ரோ. ஆமாம், இப்போ வீடு 2 தானே, அதனால் நீ இருக்கிற இடத்துல கொண்டு வச்சிரு. அதனால தான் நீ இருக்கிற இடத்துல நீ இதை கொண்டு வச்சிரு, சரியா? சீனாபுரம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, உடல்நிலையில் எனக்கு சரியில்லை, அதானே? உடல்நிலையில் படியாக கொஞ்சம் எச்சா தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே போல் நான் கருப்பசாமி தொந்தரவு இன்னிலேருந்து படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். இன்னொரு 9 நாள் பிறகு 9 நாளுக்குள்ளே படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் தை பிறந்ததையும் நான் சொன்னதுக்கு உண்டானது நீ ஏற்பாடு பண்ணிடலாம். எதுக்கு? அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடலாம். அதே மாதிரி தொழிலுக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா? தைக்கு மேலே நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணுறமானே. அதுக்கு உண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து 4 பேர் மதிக்க அளவுக்கு கருப்பேன் நல்லபடியாக. உனக்கு உன் கையில் நீ சம்பாதனை பார்த்தா போதும்ல, அதே மாதிரி அமைச்சு தந்துடுறேன். மகனுக்கு நல்லபடியாக கரை சேர்த்துறதுக்கு உண்டான வழி நான் இன்னையிலேருந்து முடிவெடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 5 மாதத்துக்குள்ளே நீ நினச்சமா உனக்கு தேடி வரும். அதை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றம் இல்லை, சரியா? இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு 2 பேரும். இதை கொண்டு போய் நாளைக்கு காலையில்
4 அறுத்து தலையை சுற்றி போட்டுட்டு இதை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு நாளையிலேருந்தே உனக்கு படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துட்றோம். சரியா? வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சரியில்லாமல் இருக்கா? அப்படி தானே? அதனால் இருப்பிடத்தை மாற்றிடலாமா? இல்லை அதே இடத்துல இருக்கலாமா? இப்போதைக்கு அதே இடத்துல இருக்கலாம். சரியா? ஒரு டைம் என்னை வந்து பார்க்க சொல். சரியா? கூட்டிகிட்டு வா. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டு அங்கே கொண்டு சேர்த்திரு. இன்னையிலேருந்து பிரச்சனை இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் குழப்பல ஒரு வெறிச்சு. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். ஆட்டோ டிரைவர் யார்? அதனால் நாளுக்கு நாள் எச்சா தான் குடிச்சிட்ருக்கான். அப்படி தானே? அதனால் அவனை கொஞ்சம் திருத்தி நல்லபடியாக வண்டி ஓட்டணும். கொண்டுட்டு போய் ஓரமாக நிப்பாட்டிட்டு போய் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். அதனால் திருத்தணும். போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக அவனையும் மனுஷனாக மாற்றுறக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆயிரும். 6 மாத காலம் நீ நடக்கணும். 6 மாதத்துக்கு நான் சொல்கிறப்ப எனக்கு பொங்கல் மட்டும் கொண்டாந்து வச்சிரு. சரியா? பொங்கல் வைப்பில்லை, எனக்கு பொங்கல் மட்டும் நான் சொன்ன டைமில் எனக்கு கொண்டாந்து வை. நான் சொல்கிறதுக்கு மட்டும் கேட்கணும். சரியா? உனக்கும் மகனை வந்து திருத்தணும், குடிக்கிறத நிப்பாட்டணும், நல்லபடியாக ஆட்டோ ஓட்டணும். அப்படி தானே? அதே போல் நான் சொன்னதை மட்டும் செய். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு பொங்கல், ஒரு ரோஜாப்பூ மாலை, இதை மட்டும் கொண்டுட்டு வா. இப்படி 6 மாதம் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் நான் சொன்னதை செய். 6 மாதத்துக்குள்ளே அவனே எனக்கு நான் சரக்கடிக்கிறத விட்டுறேன். அவனை விட்டுட்டு அவனே போய் ஒரு கோயிலில் இங்கே இல்லை ஏதோ ஒரு பக்கம் போய் கவத்தை கட்டிட்டு அவனே வந்துடுவான். அப்படி மாற்றி திருத்தினா போதுமா? நீ வந்து அவனை சொல்லி இதை பண்ணு அதை பண்ணு, நீ அந்த கோயிலுக்கு போல வாடானெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது. அவனாக வந்தால் கூட்டிகிட்டு வா, வரலைன்னா விட்டுறணும். நான் கொடுக்குற கனியை மட்டும் கொண்டுட்டு போய் உள்ளே அவனுக்கு சாப்பிட கொடுத்துரு. நான் கருப்பசாமி அவனை மாற்றி விடுறேன் 6 மாதத்தில். நாளைக்கே மாறணும் அப்படின்னா மாற மாட்டேன். நான் சொல்கிறத கடைப்பிடிச்சின்னா 6 மாதத்தில் மாற்றிடலாம். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணியும் பெருசாக ஒரு மாற்றத்தை என் கண்ணுக்கே தென்படலை. அப்படி தானே? ஏதோ வசதிக்கு தகுந்த மாதிரி இடத்த வாங்கியிருக்கான். அப்படி தானே? அதனால் கடன், அதே மாதிரி நல்லபடியாக எனக்கு வேலை அமைச்சு கொடுத்து வருமானத்தை கொடுக்கணும். இதெல்லாம் போக ஒரு பக்கம் நான் பணம் கேட்டிருக்கேன். அதுதானே? அதனால் 1 லட்ச ரூபா அங்கே வாங்கிட்டான். இன்னும் மிச்சம் 9 லட்ச ரூபா வாங்கணும். அப்படியே இல்லையா? அதனால் அவன் கொடுத்துடணும், எப்படியும் எனக்கு கொடுக்கணும். அப்படி தானே? கொடுத்து அதுலேருந்து கடன்லேருந்து மீட்டு கொடுத்து மாதம் மாதம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நான் கழிச்சுக்கிறேன். அப்படி தானே பேசியிருக்கேன்? அப்படின்னு நான் போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி நீ கேட்ட இடத்துல அவனுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். 2 பிட்டாக தான் கொடுப்பேன். இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். இன்னொரு 4 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு கொடுப்பேன். அப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா அதை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நீயும் நியாயமாக கட்டிடணும். சரியா? உனக்கு அதுக்குள்ள வருமானத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். இன்னையிலேருந்து நீ செய்கிற தொழில் பல வியாபாரத்துக்கும் நல்லபடியாக கருப்பசாமி இன்றைக்கி நானே துணைன்னு உனக்கு வியாபாரம் உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமா? இன்னும் 1 வருட காலத்துக்கு உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன். எந்த வித குழப்பம் இல்லாமல் அடுத்த வருஷம் நீ கடன் வாங்குறதுக்கு இல்லாமல் வாங்கின கடனை கட்டுற அளவுக்கு உனக்கு உருவாக்குனா போதுமில்ல? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். பணம் கேட்ட பணத்துக்கு உண்டான வழி சொல்லியிருக்கேன். சரியா? அதே மாதிரி அடுத்த உடல்நிலையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். கிட்டவா இதை யார் கைப்படாமல் கொண்டுட்டு போய் எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துறேன்னு கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் உள்ளுக்கு வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல பணம் எடுத்து போடுவீல்ல, பணம் வாங்கி போடுவீல்ல, அதில் வச்சுக்க, மடித்து வச்சுட்டு வா விடு. கருப்பசாமி மறுபடியும் கொடைக்கானல் போயிடுச்சு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா 2 லாரி வச்சுருக்கான். என்னடா மன 2 லாரி பெருசாக பேருக்கு தான் 2 லாரி வச்சுருக்கான். அதில் ஒரு மிச்சமும் ஆகிறதில்லை. அதில் கடன் தான் இப்போ ஆகி உட்காந்துருக்கான். அதனால் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு ஓட்டி கொடுக்கணும். அதானே? அதே ஒரு ஓட்டி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கணும். இப்போ நீ அதை விட்டால் வேறு தொழிலில் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல.
அதனால் பிள்ளைகளை 2 பேர்த்த கரை சேர்த்தியாச்சு. அப்படி தானே? சேர்த்தியாச்சா இல்லையா? சேர்த்தாச்சு. அதே மாதிரி கடனை வந்து நல்லபடியாக உனக்கு நான் கட்டி கொடுக்கணும். 10, 20, 30 லட்ச ரூபாய்க்கு பக்கம் என் கண்ணுக்கு தென்படுது. எவ்வளோ வச்சுருக்க கடை? 30 லட்ச ரூபா இருக்குது. அப்படின்னா ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி 30 லட்ச ரூபா கடனையும் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே நான் உனக்கு கட்டி கொடுத்துட்றேன். சரியா? அதை பற்றி நீ பயப்பட வேணாம். நாளையிலேருந்து உனக்கு லாரி ஓடுறதுக்கு உனக்கு லாபத்தையும் நல்லா நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியாக 2 வண்டிக்கு 3 வண்டியாக அடுத்த ஜனவரிக்கு, இந்த ஜனவரி இல்லை, அடுத்த ஜனவரி மாதம் 2 வண்டிக்கு 3ஆவது வண்டி ஒரு வண்டி எடுத்துடுவோம். அந்தளவுக்கு உனக்கு வருமானத்தையும் கொடுத்து உனக்கு நான் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? அடுத்த மார்கழி முடிஞ்சு தை மாசி 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு. அதுக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என் பேரை சொல்லி ஒரு 48 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். சரியா? மடிப்பச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே எனக்கு பொங்கல் வைக்கணும். வச்சுருவீல்ல? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு ரோஜா பூவில் ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும். நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த 48 நாளுக்குள்ளே அதே போல் உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து உனக்கு வாகனம் நிற்க முடியாத அளவுக்கு ஓட்டத்தையும் கொடுத்து நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்றி கொடுத்துருவேன். அமைச்சு தந்துடுறம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் மறுபடி திருப்பூர் போயிடுச்சு. கூட யாரா மனை வந்தா வர சொல்லு. கரெக்டாக கவனிக்காமல் இருந்து அப்படின்னா குடும்பத்தில் மேலுக்கு மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். கரெக்டாக கவனிக்க மாட்டியா? நான் கூட வந்தவங்களுக்கு தான் சொன்னேன், நீ சொல்லிடு. சரியா? என் சகோதரனை வந்து கரெக்டாக கவனிச்சு அப்படின்னா உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி நல்ல வேலையும் அமைச்சு கொடுத்து நிம்மதியாக குழப்பம் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதை விட என்னோடய சகோதரனை கவனிக்கலை அப்படின்னா உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தொலாவி அமைச்சு கொடுத்துருவேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன்னோட தாயும் தகப்பனும் எங்கே இருக்கான்? தாய் எங்கே? எனக்கு வரும்போது கூட்டிகிட்டு வரணும். எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. சரியா? வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல. உனக்கு கடனும் இருக்காது, வேலையில் நிம்மதியாக நான் கருப்பசாமி போகிற இடத்துல இல்லைங்காமல் நான் கூடவே வர வச்சிடம்போ. நான் தான் அதை சொல்லிட்டேன், உன் தாய் கூட வரணும். என் சகோதரனை கரெக்டாக கவனிக்கலை அப்படின்னா எல்லா பிரச்சனையும் இழுத்து விடுவேன். அதனால் தாயை கூட்டிகிட்டு வா. மற்றதை நான் சொல்கிறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு.